அனைவருக்கும் வணக்கம். நாம இப்ப பாக்கியலட்சுமி சீரியல்ல என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. ராஜியை பத்திரமா கோமதி கிட்ட ஒப்படைக்கணும் நம்ம பாக்கியம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. ராஜியை பத்தின விவரம் எதுவும் தெரியாதனால நம்ம பாக்கியா எழில் அமீர்தானு ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உள்ள ராஜி ஒரு பக்கம் உட்காந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு இருக்கிற பாக்கியம் என்ன பண்றாங்கன்னா, எப்படியாச்சும் இந்த பொண்ணுகிட்ட அவங்க அப்பா அம்மாவோட டீட்டெயில்ஸ் வாங்கி நாளைக்கு காலையில் அவளை அவங்க அப்பா அம்மா கிட்ட சேர்த்து விடணும், அப்பதான் மனசு திருப்தியாவே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம பாக்கியா சொல்ல உடனே நம்ம செல்வி என்ன பண்ணாங்கன்னா, என்னக்கா அதுவரை இந்த பொண்ணு நம்ம கூட தான் இருப்பாள, நமக்கு எதுக்கு தேவையில்லாத வம்பு அப்படிங்கிற மாதிரி செல்வி சொல்ல, இதனால கோவப்படுற எழில் வந்து, அக்கா என்னக்கா பேசுறீங்க, ஆபத்தில் தனிமையில ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறா ஒரு பொண்ணு, அவளுக்கு நம்மளால முடிஞ்ச ஒரு உதவி தானே செய்ய போறோம், இதில் என்னக்கா தப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அமீர்தாவும் எழிலும் சொல்றாங்க. இதை கேட்டதுமே பாக்கியாவும், ஆமா இதுதான் சரியான பதில், இவங்களை எப்படியாச்சும் பத்திரமா அவங்க அப்பா அம்மா கிட்ட ஒப்படைக்கணும், ஏன்னா இது சின்ன பொண்ணா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம கோமதி, மீனா, கதிர் 3 பேரும் ராஜி இப்படி பண்ணிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டு இருக்க உடனே நம்ம கதிர் கோவப்பட்டு, அம்மா போதுமா, சும்மா உன் அண்ணன் பொண்ணு புராணத்தையே பாடிக்கிட்டு இருக்காத, அவள் ஏற்கனவே நிச்சயம் ஆனதுக்கு அப்புறம் கூட ஒரு பையனோட சுற்றிக்கிட்டு இருந்த நான் பார்த்தேன், நான் அட்வைஸ் பண்ணாலும் அவள் ஏற்றுக்கிற மனநிலையில் இல்லை, எதுக்காக நம்ம அவளை பற்றி தேவையில்லாமல் யோசிச்சுட்டு இருக்கணும், நீங்கள் அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனாவையும் கோமதியும் அடக்குறாங்க. ஆனால் நம்ம கோமதி என்ன பண்ணாங்கன்னா, என்னடா கதிர் சொல்கிற, அப்போ உனக்கு உண்மை எல்லாமே தெரிஞ்சுன்னா நீ எங்ககிட்ட சொல்லாமல் இருந்தியா, முன்னாடியே சொல்லியிருந்தா இந்த பிரச்சனை நடக்காமல் நம்ம பார்த்துருக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி நம்ம கோமதி சொல்ல, உடனே போதுமா, ஏற்கனவே நம்மள சின்ன வயசுலேருந்து இப்போ வரையும் சண்டைனே பார்த்துக்கிட்டு இருக்கேன், நீ உண்மை தெரிஞ்சு நீ போய் உன் அண்ணன்கிட்ட சொல்ல போறியா, இல்லை அவளுக்கு அட்வைஸ் பண்ணால் அவள் ஏற்றுக்கக்கூடிய மனநிலையில் தான் இருக்காளா, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நான் என் ஃப்ரெண்ட்ஸை சொல்லி தேட சொல்லியிருக்கேன், கண்டிப்பாக கிடைச்சா கொண்டு போயிடலாம், நீ ஒன்றும் வருத்தப்படாதம்மா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கதிர் ஒரு பக்கம் கிளம்பி போயிடுறாங்க. இதுக்கப்புறம் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் மனசடைஞ்சு போய் நம்ம கோமதி உட்காந்துட்டு இருக்கிற அந்த டைமில் நம்ம பாக்கியா வந்து திரும்பவும் பேச போகிறாங்க. இங்கே யாரோ ஒரு பொண்ணு வந்திருக்கா, ஒரு பையனை நம்பி வந்திருக்கா, ஆனால் அந்த பையன் ஏமாற்றிட்டு போயிட்டான், அதனால மனசடைஞ்சு போய் உட்காந்துட்டு இருக்கா, அவனோட நகை பணம் எல்லாத்தையும் ஏமாற்றிட்டு அந்த பையன் ஓடிட்டான், நான் வந்தப்பந்தான் அவங்க 2 பேருக்குள்ளே பிரச்சனையே போய்கிட்டு இருக்கு, இப்போ யார் என்னங்கிறது எதுவுமே தெரியல, கேட்டாலும் அந்த பொண்ணு சொல்ல மாட்டேங்கிறா அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நம்ம கோமதி கிட்ட சொல்கிறாங்க. கோமதி ஒரு வேளை இது ராஜா இருக்குமோ அப்படிங்கிற சந்தேகப்பட்டு, சரி வாங்க அந்த பொண்ணுக்கு ஆறுதலாக நம்ம பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோமதியும் பாக்கியோட ரூமுக்கு போக போகிறாங்க. பாக்கி அண்ணன் பொண்ணு ஓடி போனதான் சொன்ன நம்ம கோமதி இங்கே இருக்கிறதே தான் அண்ணன் பொண்ணு அப்படிங்கிறத பார்த்தது ரொம்பவே ஷாக்காக போகிறாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.